இயேசு சுவாமி நன்றி சொல்கிறோம். அருமையான காலை வேளைக்காய் நன்றி. ஆராய்ச்சி வார்த்தைக்கு நேராக சுவாமி உங்களுடைய வார்த்தையை உங்கள் சனங்கள் கேட்டு அதன்படியாக வாழ்க்கையை மாற்றத்தை ஆண்டவர் இயேசு சுவாமி செய்கிறார். உங்களால் மட்டும்தான் நாங்கள் இருப்போம். ஒரு யாரையும் எதிர்ப்பு செய்ய முடியாது. உங்களுடைய வார்த்தை கேட்டு அதன்படியாக அவர் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை காண கதாவை செய்கிறார். மறைங்க நீங்கள் வழிபடுங்க. உங்களுக்கு நன்றி சொல்லி இயேசு நாமத்தினால் ஆமென். இந்த நாளில் தேவனுடைய செய்தியை நாங்கள் பார்ப்பதற்கு அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு காரியம் வசனம் அதாவது நமக்கு அநேக பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில் வரும். அநேக மனிதர்களால நமக்கு பிரச்சனை வரலாம். பிசாசானுடைய கிரியைகள்னாலே எங்களுக்கு போராட்டங்கள் வேதனைகள் எல்லாம் வரும். ஆனாலும் நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் தைரியம் நமக்குள்ளே அந்த தைரியம் இல்லாவிட்டால் நாங்கள் ஜெயம் கொள்ள முடியாது. நமக்குள்ள ஆண்டவரை குறித்த ஒரு தைரியம் இருக்கிறது. இதே செய்தி நாம் உங்களோடு பேசும்பொழுது அங்கே பார்க்கிறோம். ஆண்டவரை குறித்த ஒரு தைரியம் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கு. அநேக பேர் இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில உனக்கு அநேக உறவுகள் இருக்கலாம். யாராலையும் ஒரு பிரச்சனையை ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒருவரை மட்டும் நீ நம்புவாய். ஆனால் உங்க வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவர் செய்வார். அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு வைராக்கியமான ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாகவும் ஆண்டவருக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் விரும்ப அவருடைய மனம் சந்தோஷப்பட்ட விதமாக உன்னுடைய வாழ்க்கை நடத்துவது உன் தேவையை சந்திப்பார். வெற்றிவாதி சொல்லுவார். அவருடைய தேவனுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் மனசில் போகிறோம். ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர். அவருடைய நாளை தேவனுடைய வார்த்தை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை அங்கே வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலே 364வது வசனம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம் நான் வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தியரை நோக்கி, நீ பட்டியத்தோடும் திருப்தியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில நீ அந்த யோசனை வாழ்க்கையை தெரிவிப்பார்கள். இங்கே நீங்க பார்க்கிறீர்களே, ஆனால் ஒரு ராஜன் இஸ்ரவேல் தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அவன் அங்கே வந்து நிற்பான். அவன் பெலிஸ்தியனாக இருக்கிறார். அவன் பெரிய ராஜன். அவனுடைய அவன் காண்பிக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் அங்கே அவன் எந்த மாதிரி இருந்தால் வசனத்தை வாசிப்பாங்க. அதெல்லாம் அதிகாரத்திலே அவன் எப்படிப்பட்ட சுரூபத்தை உடையவனாக இருந்தான், எப்படிப்பட்ட ஆயுதங்களை தெரிந்தவனாக இருந்தான். அவர் இஸ்ரவேல் மக்களை பயமுறுத்தி கொண்டு அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பயந்து கொண்டு வந்திருந்தார்கள். மக்களால் அங்கே 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் அங்கே என்ன சொல்வது வாசிக்கிறேன். அப்பொழுது காத் குமாரனாகிய கோலியாத் என்னும் பேரில்
இன்னைக்கு பிசாசானவன் உங்க வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடிக்கு ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை பேசி 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 உங்க வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறான். படித்த பாருங்க, ஆவி என்றுனை இயேசு கல்லவே மாட்டார். அப்ப இயேசு ஆவி கல்ல மாட்டார். அவரை நேசிக்கிறவர். அப்ப அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவரை விட்டுவிட்டு நாம் உலகத்தை திரும்பி பார்க்கிறோம். அவர் சொன்னார், சாட்சி கஷ்டத்தின் மத்தியிலே இருந்தவரை கர்த்தரை நோக்கி பார்த்தவரை கர்த்தர் வழிகளை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை நீ கர்த்தரை நோக்கி பார். ஆனால் இவர்கள் வந்து பெலிஸ்தியருடைய சத்தத்தை கேட்டு பயந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரை போய்ட்டு அங்கே எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ராஜா சவுல் பயந்து போயிருக்கிறார். கர்த்தரை நல்லவர். அல்லேலூயா. அந்த நல்லவர். ஆனால் இன்னைக்கு ஒரு தேவனுடைய வசனத்துக்கு ஒரு தாய்க்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உனக்கு எதிரான சத்துருவை, அதாவது கோலியாத்தை நீ ஜெயம் பண்ணாய். உன்னால் ஜெயம் பண்ண முடியும். இந்த செய்திக்கு பின்னால பார்த்திருக்கிற ஒரு ஜனங்களே, உங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றி வாழ்க்கையாக தரவல்லவர். அங்கே பயந்து நடுங்கி போயிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், எதற்காக இவர் பயந்து ஒவ்வொரு நாள் பார்த்து நின்று ஒருவர் அனுப்பு என்னோட யுத்தம் பண்ண. அப்படி அவன் சொல்லுவான், நீ அப்படி யுத்தம் பண்ணினா நாம் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நீங்க தோத்து போனா நீங்க எங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் ஒரு நாள் ஈசாய் மகன் தாவீது தன்னுடைய சகோதரர்களை தாவீது வந்து ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். தாவீது கூப்பிட்டு சொல்லுகிறார், அங்கே யுத்த களத்திலே சகோதரர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆபரணத்தை கொடுத்து அவருடைய சுகத்தை விசாரித்து வாழ அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த பெலிஸ்தியன் வந்து ஒவ்வொரு நாளாக வந்து அந்த 16 வசனம் சொல்லுகிறது, அந்த பெலிஸ்தியன் காலையும் மாலையும் 40 நாள் வந்து நிற்பான். அப்ப இந்த 16 வசனம் சொல்லப்படுது, ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரனுக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த வயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனுக்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பாத்திரங்களையும் 1000 பேர் கல்வியாளர்களிடத்தில் கொடுத்து உன் சகோதரன் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளமாகி கொண்டு வா என்றான். போரான் தாவீது சகோதரர்களை பார்த்து ஆகாரத்தை கொடுத்து திரும்பினார்கள். நீ இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் இருக்கிறது. அன்றைக்கு தாவீது அந்த பெலிஸ்தியர்களுடைய அந்த அவனுடைய கைக்கு இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றியது போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து சுமந்து வந்து இன்றைக்கு அந்த வார்த்தையை உங்களோடு பேசுகிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய அற்புதத்தையும் வசியத்தை நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். அப்ப அவர் கொடுத்து அவர் சொன்ன அப்பொழுது சவுல் அவர்களுக்கு இஸ்ரவேல் எல்லாருக்கும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். தாவீது அதிகாலையிலிருந்து அவன் அங்கே போறான். அல்லேலூயா. அப்பொழுது அவன் போகும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், தாவீது அங்கே அவன் வந்து ஆண்டவருடைய மக்களை தூசித்துக் கொண்டிருக்கிறான். யார் அவன்? அவன் ஒரு விருந்து செய்யக்கூடியவன். அப்ப இதை பார்க்கிற தாவீது என்ன செய்யறான்? அவன் சொல்றான், அவன் சவுல்கிட்ட சொல்றான், அவன் வந்து சொல்றான் வந்து, நான் வந்து தாவீது சவுலை பார்த்தேன். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனும்
சவுலை பார்த்து சொல்லுகிறான், நான் உம்முடைய அயனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை, நீ இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இன்னைக்கு வேத ஆண்கள் இருக்கிறார்கள். இந்த சின்ன மகனாய் தாவீதை ஆண்டவர் கேட்கிறான், ராஜா சொல்றான், அவனால முடியாது. அவன் சிறு வயதுல பயிற்சி பெற்றவன், அவன் யுத்த வீரன். இன்னைக்கு நம்ம சொன்னா அப்படின்னா ஆண்டவர் விசுவாசிக்கிறது சாத்திரமாக விசுவாசிப்பாங்க, குறிப்பாக விசுவாசிப்பாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு விசுவாசிப்பதற்கு உலகத்துக்காக விசுவாசிப்பாங்க. பாருங்க சாமி, அதான் நான் சொல்றேன். மாம்பழம் 1 லட்சம் ரூபாய் போச்சு. மாம்பழம் ஒருவர் 25,000 இருக்கிறான் பேருக்கு. இது அவங்க அர்த்தம் விசுவாசிக்கிறாங்க. ஆனா எந்த நேரமும் வியாதி, வேதனை, துன்பம், துயரம், கவலை, கஷ்டம், ஒரு சமாதானம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை விசுவாசம், அப்பொழுது வாழ்க்கையிலே ஆண்டவருடைய தேவன் வாழ்க்கையில் உண்டாகும். உலகம் நம்பாது. அவன் சொல்லுவான், அது செய்கிறான், இது செய்கிறான், அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான் சொல்லி ஆண்டவர் நமக்கு சொன்னாரா? நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் பேசுவதை கேளு. ஆண்டவர் என்ன சொல்ல போதிக்கிறார் அந்த வார்த்தையை சரியா கேளு. சபைக்குள்ள வருவார்கள் என்று கொடுப்பார்கள். அப்படி வெளியே போன பிறகு திரும்பி வெளியே வந்து அங்கே நிற்பார்கள். ஒரு வாசல்கள் இருப்பாங்க. அதோட எல்லாம் போவார்கள். அதான் நான் சொல்றேன், இதை சொல்றேன் சொல்றாங்க. ஒரு மனிதன் இறுதியா அப்படிதான் பேய் கிடக்கிறது. ஆக சவுல் சொல்றான், அவன் சிறு வயது முதல் அவனுடைய யுத்த வீரன். அவன் புத்தி வந்திருக்கிறான். இவன் பெருசாக கொல்லக்கூடாதுன்னு சொல்றான். அதை பற்றி இல்லை. எனக்கு ஜபத்தால் எனக்கு அற்புதம் நடந்தது என்று சொல்லும் பொழுது அதை கேட்க விருப்பமில்லை. நாம் கஷ்டப்படுறோம், என்ன செய்ய முடியாது. இந்த சீர்தினால் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல. சுயம் பலம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஓடி பார்க்கலாம், நான் அதை செய்வேன், அந்த வேலை செய்வேன், இந்த வேலை செய்வேன், ஒரு வேலையை செய்ய முடியாது. ஆண்டவர் ஒருவதால் உனக்கு பிறனாய் இருக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஒருவதால் உனக்கு பிறனாய் இருக்கிறவர். தாவீதை பார்த்து அவன் சொல்லுகிறான், அவன் யுத்த வீரன் என்றான். இப்ப சின்ன தாவீது சொல்றான், பாருங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய ஐயா என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போதும் ஒரு திசை ஒரு சிங்கம், ஒரு திசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை பாய்ச்சி தப்பித்து விளைவிக்கிறேன். இதுல ஒரு வித்தியாசத்தை நான் இந்த கோலியாத் வந்து நிற்கிறான். ஆயுதம் இவனுக்கு ஒரு சிங்கம் வந்திருந்தா அப்படி செய்தி பாருங்க. இவனுக்கிட்ட ஒரு சிங்கம் ஒரு காடி வந்திருந்தா இளவெண்ண ஆயுதம். அந்த சராசரங்களை படித்த தெய்வத்தை நோக்கி அவன் இருந்தபடினாலே சிங்கத்தை கரடியையும் மேற்கொண்டான் என்று சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அதை தொடர்ந்து போய் அதை அழித்து அதை வாய்க்கு தப்பித்து அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் நாயை பிடித்து அதை அழித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் முடியாத நான் கொண்டே
உங்க விசுவாசம் யாருக்கு இருக்கு? மனுஷன் நம்பியா? மனுஷன் நம்பினா ஒரு நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஏதுமே செய்யலாம். கர்த்தரை மட்டும் சொல்றான் ஓடியா திருவனாரிலே சிங்கத்தில் ஒரு சிங்கம் ஒரு தானியில் ஏதாவது ஒரு குறைந்து குடிப்பாங்க. நான் சிங்கம் தான், எனக்குள்ள இருக்கிறது தெரியவர். அல்லேலூயா. நான் எனக்குள்ள இருக்கிறது தெரியவர். அங்க ஊழியம் செய்யலாம். கர்த்தர் இல்லாம உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எவ்வளவு நல்லவரையா, இந்த இயேசுயா நல்லவரையா. இந்த இயேசுயை செய்ய கேட்கிற நீங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, உங்க வாழ்க்கையில நீங்கள் எந்த சிங்கம் வரட்டும், எந்த கரடி வரட்டும், எந்த கோலியாத் வரட்டும், எந்த பிசாசு வரட்டும், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்திற்காக வார்த்தைகள் மட்டும் பயன்படுத்தும் ஆண்டவர் மட்டும் விசுவாசி, அவர் மட்டும் எல்லாம் தருவார். அவர் நம்போ, உண்மை நம்புகிறவர் ஒருபோதும் துக்கப்படப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அவர் நம்போ, அவர் நம்போ, அவருடைய காரியத்தை உண்மையாக செய்யும். சும்மா பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவர் யாரையும் மாற்றினா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இத்தனை ஓரமா இடத்தை தன் காலத்தில் தன் கையை தந்து இதை உன்னாத போயிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பான். ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறேன். ஊழிய நான் சொல்ல செவிட்ட நான் சமூகமான வார்த்தையை கேட்கிறேன். செவிட்ட எவ்வளவு அர்த்தம் கேட்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன் தவிர எனக்கு அந்த வசனம் இந்த வசனம் நான் செய்வேன். ஒன்று சொல்றேன், நான் ஒன்று சொல்றேன், நான் பைபிள் வாசி படிச்சிருக்கிறேன், கிரியேஷன் பண்ணப்பட்டிருக்கிறேன், சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கிறது. இந்த சர்டிஃபிகேட்டும் அது ஒரு ஃபார்ம் இருக்கு. நீ பஞ்சாயத்து உங்க படிப்பு ஏசப்பா உன்னோட மட்டும் இருந்தா நீ போற காரியம் எல்லாத்தையும் நீ ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ பார்க்கிற லைஃப்ல புதிய ஏற்பாட்டை பாருங்க. கபாலியை படித்தவங்க சவுல். அந்த சவுல் பவுலாக மாறப்பட்ட வேளையிலே அவங்க படிப்பு கொண்டு வரல. அவன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், தேவனுக்கு பிரியமாயிருந்தான், தேவனுக்கு பயந்தான், தேவனுடைய விருப்பம் நிறைவேறியது. அதனால அவன் சொல்லுகிறான், அவன் என்ன சொல்ல தெரியுமா? அவன் அநேக வடங்களை சம்பாதித்திருந்தான். அங்கே சல்புத்தர் சொல்லப்படுகிறது, அவன் 9 பெரிய கப்பல்களுக்கு தலைவனாக அவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு தான் இருந்தது. அவன் சொல்லுகிறான், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என கருதுகிறேன். இந்த பயன் உனக்கு பின்னால் வராது. தீவனுக்கு தேவனுடைய இந்த வார்த்தை சொல்லியிருந்தான்.
இந்த ஊர்களை நமக்கு செய்யணும். அதையும் இந்த ஊர்களா நமக்கு சரிவரா நம்ம சொல்றோம் பாருங்க, என்ன சொல்றோம் பாருங்க. சவுல் தாவீது வஸ்திரங்களை உடுத்தி வெண்கலமான ஒரு சீராவை தன் தலையிலே போட்டு ஒரு மாசத்தை அவனுக்கு தருகிறார். அவனுடைய பட்டியலை யாவது தன் வஸ்திரத்திலே கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாததினாலே நடந்து பார்த்தான். அப்பொழுதுதான் சவுல் நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை. பார்த்தீங்களா, எனக்கு இந்த அபியாசம் எனக்கு சத்தியத்தை வழியாக கேளுங்க. நீங்க அனைவரும் அவங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், எனக்கு எந்த அபியாசம் எனக்கு இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை, இந்த ஊர்வலம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து கொண்டு தங்கள் வேண்டும். ஹலோ, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியாக நீங்கள் நடப்பாயானால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி எனக்கு நல்ல போராட்டத்தை போராடுவோம். தெய்வம் விதமாக சிகிச்சை சொல்லப்படுகிறார். போங்க சொல்லுங்க, அவங்க வர்றாங்களா வரலையா, நம்மளோட வேலை புறப்பட்டு போய் சாமியாரை சீக்கிரம் தேவ சுவிசேஷத்தை சொல்லு. புறப்பட்டு போ. நமக்கு கொடுத்த வேலை அதான். உலகத்தை நான் சமாளிக்கிறேன். ஐந்து சமாளிக்கிறேன். மத்திய 20 வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்க. 19 வசனம் மத்திய 28:19 சொல்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்க வேண்டும் நம்மளோட. இந்த இடத்துல அவன் சொல்வார், எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லி. அவனுக்கு பழக்கம் என்ன? கையில தடி, கையில தடி எடுத்தான். கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் 5 கூழாங்கல்லை தெரிந்து கொண்டு அவைகளை மேல் பகுதிக்குரிய தன்னுடைய அறையிலே மலைப்படியிலே போட்டு தன் கவனை எடுத்து கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பேசரண்டையே போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போட்டியும் இல்லை, எதுவும் இல்லை. அவனுக்கு இருந்தது 5 கூழாங்கல். ஆரம்பதான் பரிவாசிகளுக்கு அங்கே பெலிஸ்தரும் நடந்து தாவீதுக்கு கிட்ட வந்தான். பரிசையை குறிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தர் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சுகந்த மீனி உள்ளவனுமாய் பண்ணினால் அவனை அசட்டை பண்ணினான். அவன் சின்னவன், அவனுக்கு சின்னவனாய் இருக்கிறதுனால அவன் அழகாய் இருக்கிறான், சுகந்த மீனியுடையவனாய் இருக்கிறான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு எப்படி சொல்றது, இவன் என்ன கைக்கு சித்த பூச்சி மாதிரி கால் சொல்ல காட்டுறது அவன் குருவாய் இருக்கிறான். இவன் அப்படித்தான் நினைக்கிறான். பெருசாக பார்த்து நீ அடியோடே கையெடுத்து வரா நாயா, அவன் கேட்கிறான் நாயா பேய் விட்டாங்க இருக்கும், பேய் உன்னை பார்த்து விட்டாங்க இருக்கும், அது பெரிய பேயாய் இருக்கும். ஏசு சிவான் போறான், சங்கிலே கட்டப்பட்ட ஒருவன் இருக்கிறான், அவன் பேய் விட்டவனாய் இருக்கிறான். அந்த பேய்க்கு என்ன பேர் இருந்தா லேவியம். அவன் பல பேர்,
காரியங்கள் இருக்குது. எனக்கு மனசுக்காக எனக்கு இயேசுடைய வார்த்தை வந்து போதும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாள் பேய்களைக்கு போயிருந்தார். பேய்களைக்கு போனா அங்க பேய்களைக்க போனவங்க பேய் சொல்லிச்சாமா, உனக்கு என்ன கிடைக்கிறது உனக்கு அபிஷேகம் இல்லை, நீ போய் அபிஷேகத்தை எடுத்துக்குவா, நான் போகிறேன். அதுலையா பின்ன அவர் போய் கலந்துற அந்த பௌதர்கள் வந்து ஒரு ஆங்கிலத்தில் அவர் அபிஷேகம் எடுக்கிறாரு. அந்த பேய் கிட்ட போதை அந்த பேய் இருக்க போன முறையில அந்த பேய் சொல்லிச்சா, நீ இப்போ அபிஷேகத்தை வந்துடுறா, ஆண்டவரின் நாளை நான் போகிறேன்னு சொல்லுறது. அல்லேலூயா அல்லேலூயா. காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அதை விட்டு விலகி ஓடுவாயானால் பாவம் பின்தொடரும், பேய் வருவான் பின்னால். என்ன சொல்றான், இவர் சின்ன பையனா இருக்கிறான், இந்த சின்ன பையனை நாய்க்கு நினைச்சியா என்று சொல்லி கேட்கிறான். அல்லேலூயா. நான் தங்களோடு இடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவர் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இந்த அந்த பேச தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றார். ஹலோ, நம்ம வாழ்க்கையில நம்முடைய வாயில இருக்க வேண்டிய வார்த்தை என்னவென்று தெரியுமா? என்ன சொல்ற பாருங்க. அதுக்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு உயிர்ப்பியோடு கேடத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. விலகிக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் நீ அனுதினமும் உனக்கு பிரச்சனையாக இருக்கிறதா? நீ அனுதினமும் இடைவிடாமல் அது சிங்கத்தில் சொல்லுவாங்க, நோக்கடா யாத்ரா தரங்க, இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி நோக்கடே, சோர்ந்து போகாதே, விழித்திருந்து நோக்கடே என்று சொல்லுகிறார். அவன் ஆண்டவரை நோக்கி அவன் விசுவாசத்தோட போனான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை கைக்கு ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமி காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று கூட வந்தார் எல்லாரும் அறிந்து ஓடுவார்கள். அல்லேலூயா. உன்னாலே உன்னுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பதிந்த மாற்றத்தினாலே நீங்கள் கொடுக்கிற சாட்சியினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எனக்கு செய்கிற அற்புதம் உங்களுக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா. எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ அவருக்கு உண்மையாக இருந்தார் அவருடைய ஆசீர்வாதத்தை வல்லவராய் பாருங்க. கர்த்தர் பட்டயத்தினால் உருட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று பாருங்க. என்ன சொல்ற பாருங்க, தாவீது என்ன சொல்ற பாத்தீங்களா? கர்த்தர் பட்டயத்தினால் உருட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைக்கு ஒப்புக் கொடுப்பார் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா கெட்டவரா? அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அப்பே இயேசுவின் நாமம் மகிமைப்படுவது, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவது. அப்படி இங்கே ஆண்டவர் தாவீதுடைய வார்த்தை அவர் இறங்கி இலவசம் சொல்லுகிறது. தன் கையை அடைகிற அப்பொழுது அந்த பெலிஸ்தர் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகிறது. தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தருக்கு எதிராக ஓடி தன் கையை அடைப்பை பக்கத்தில் அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து அவனை வைத்து சுற்றி பெலிஸ்தருடைய நெற்றியில் பழகிறான். அந்த கல் அவன் நெற்றியில் பதித்து போட்டிருந்தான். அவன் தலையை முகம் பெற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கல்லினால் பெலிஸ்தரை மேற்கொண்டு அவனை மடங்கெடுத்து அவனை கொன்று போட்டார். தாவீது கையில் பட்டயம் இல்லாதிருக்கும். ஆகிய தாவீது பெலிஸ்தர் அடைந்து ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதில் உடையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டார். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனார் என்று பெலிஸ்தரை கண்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நீ உன்னுடைய விசுவாச
பயந்து ஜெயிக்கும் பொழுது கர்த்தருடைய கருத்தை கேட்கிறோம். தேவனுக்கு பிரியமாக உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? 1வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 20ஆம் அதிகாரம் 1வது வசனம், நீ உன் சத்துருவுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னில் பெரிய கூட்டமாக ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்மளோட ஆண்டவர் இயேசு இருக்கிறார். நமக்கு எதிராக எந்த சத்துருவும் நமக்கு எதிராக எழும்ப முடியாது. சத்துருவுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படுகிற போது நீங்கள் குதிரையாக இருக்கட்டும், ரதங்களாக இருக்கட்டும், அவன் பெரிய ராட்சதனாக இருக்கட்டும், பெரிய மோகமுள்ளவனாக இருக்கட்டும், மிக மூழ்குள்ளவனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம எதற்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட ஆண்டவர் இருந்தால் தேவன் நமக்கு சாதனை செய்வார்கள். அதனால தான் நாம் சொல்லுகிறது, தேவனுக்கு சாதனை செய்ய வல்லவர் நீ செய்ய நினைக்கிறது. நம்ம வாழ்க்கை ஒரு நாள் பயப்படாத ஆண்டவர் செய்கிற காரியம் நம்ம வாழ்க்கை ஒரு நாள் பயப்படக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு நல்லவரா? இயேசு நல்லவரா கெட்டவரா? இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். மனுஷன் மாறிடுவான், அவன் மாற மாட்டான். அல்லேலூயா. அவன் மாற மாட்டான். எவ்வளவு பாருங்க, அவனோட கண்ணுக்கு முன்னுக்கே நாங்கள் நம்மளோட இரட்டை விட்டோம். சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என்பதாக வாழ்க்கையில நீங்க தகவல் நீங்கள் எதிர்க்காத ஒன்றை இருந்தால் நான் படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் படித்தை நோக்கி நான் புரியாத அப்பா அடித்து படித்த ஆனால் அவரை விட்டுக் கொண்டதுனால இந்த வாழ்க்கையில உணர முடியாது. சாப்பிடக்கூட கஷ்டமான வாழ்க்கை. சோயாமா உரையை விரும்பி சாப்பிட்ட காலத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமை நான் திரும்பி பார்க்கும்போது எத்தனை ஒரு பெரிய அப்படி பார்க்கிறதா முடியாமல் போனது, வாழ்க்கையெல்லாம் கஷ்டமாக போனது. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டார். இருந்தால் நான் பிறந்த நேரத்தில் எனக்கு எங்கள் அம்மா இந்து அப்பா கிறிஸ்டியன் ரோமன், அதாவது மெதடிஸ்ட் அம்மா அப்பாவுக்கு திருமணம் நடந்தது. நான் பிறந்த உடனே எனக்கு சாமுவேல் என்ற பேரை சேர்த்து வைத்தார்கள். ஆனால் கர்த்தர் எனக்கு சாமுவேல் என்ற பேருக்கு பதிலாக பயன்படுத்துகிறார். அது எனக்கு தெரியல. காலப்போக்கில் தான் கர்த்தர் எங்களை அவரை அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தந்தார். 1987ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு 96 ஆண்டவர் அறிய செய்தார். 97 பரிபூர்ணமாக அப்படி ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வாழ கடவுள் செய்தார். ஒரு நாள் கூட நினைத்ததில்லை நான் ஆசாரம் வர வேண்டும். நான் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றி நாம் ஒரு மத்தியில் நின்று தேவனுடைய வார்த்தையை போதிப்பது அது அவருடைய சித்தத்திற்கு நாங்கள் நினைத்தது கேடா போகணும். ஆனால் கர்த்தர் கொண்டு வரும் கேடாது போகிற இடத்திலே அதுவும் எங்க போய் சேர்த்தார் தெரியுமா? அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்கிறது. அதாவது சிப்பு தீவு அந்த தேசத்தில் சைப்ரஸ் அந்த தேசத்திலே கொண்டு போய் அந்த தேசத்திலே சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற சபையை கொண்டவே எங்கே போனால் கேடாது போனார். ஆனால் நேரத்தில் இடையில மறைத்து அவருடைய ஊழியத்தை கவுனாக்கு நேரத்தில் போதவர்கள் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். கடைசி அங்கிருந்து ஒரு நாள் போலாம் எதிர்பார்க்கவில்லை. என்னால் முடியலை. அவரை விட்டு வேறு எதுவும் செய்ய முடியலை. கர்த்தர் நம்பி மீண்டும் இலங்கை தேசத்துக்கு வந்து இடத்தை ஆயத்தப்படுத்தி மத்தியிலே அவர் போதவராக இருந்து தேவ செய்தியை பேசுகிறது என்றால் அது தேவனுடைய சித்தத்தின் கர்த்தர் நல்ல சாட்சிகள் ஒவ்வொரு ஆனால் அதை சொல்வதற்கு நேரமான அதனால தேவனுடைய வார்த்தையை நாம் கொடுக்கிறோம்.
நாட்களில் சிகிச்சை போகிறீங்க கர்த்தர் நல்ல உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்கிறாங்க. உருவத்தை விட்டு ஓடி ஆண்டவருக்கு சிகிச்சை வருகிறது. அது ஆண்டவர் நம்முடைய சிகிச்சை கர்த்தர் சொல்லுங்க நாம் நீங்கள் புறப்பட்டு சாகிறாரே போய் செய்கிறார் சொல்லுங்க தேவ செய்தியை சொல்லுங்க. ஆனால் அதை ஆண்டவர் கேட்டு அதாவது 2ஆம் டிசம்பர் 31 இந்த வருடம் முடிகிறது. நான் சொன்னேன் சொன்ன சீக்கிரம் நான் கடை வைத்திருந்தான் அந்த இடத்துல எல்லாத்தையும் மூடிவிட்டு இந்த ரூமில் போய் சீக்கிரம் பண்ணி சொன்னேன். நீ உண்மையில் வர வேண்டாம் எனது வாழ்க்கையில இனிமேல் நான் சீக்கிரம் பிடிக்கவோ எந்த காரியம் செய்யலாம். ஏற்கனவே நான் புதிய ஆண்டவர் 97ஆம் ஆண்டு ஜனவரி 20 அன்றையோட ஃப்ளைட்டில் இருக்கும்போது அவர் பேசினார். இனி குடிக்காத 3 முறை ஃப்ளைட்டில் அந்த சத்தத்தை அவர் குடிக்கப்பட்டதை கேட்டு அன்றையோட குடிக்காம முடிஞ்சது இன்று வரைக்கும் நான் குடிக்கவே இல்லை. அது நல்ல அதுக்கு பிரதான் செக்ரட்டரி நான் தீர்மானம் பண்ணி இனி ஒரு நாள் காவலர் செக்ரட்டரி பார்த்துவேன். அந்த சொன்ன நீ காவலர் வாழ்க்கை முதல் நாள் போனது 98ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி போனது, 2ஆம் தேதி போனது, 3ஆம் தேதி போனது. 3 நாட்கள் 170 சிகரெட் நான் மக்களை அதுக்கு பிற்பாடு ஒரு ஆண்டவர் இருக்கிற மனாந்தரம் காடு கடற்கரை எல்லா இடங்களிலும் போய் அழுது அவர் வார்த்தையை நான் பண்ணி நினைச்சேன். அவர் ஊழியர் அநேக கையினாலே குறைந்தது எப்படியாவது நான் நினைக்கிறேன். வெளிநாட்டில் ஒரு 50 பேருக்கு மேலே நான் சாய்ப்பு தேசத்திலே அநேக 50 பேருக்கு மேலே நான் சாப்பிடுவேன். அதனால இங்கே வந்து இங்கே குறைந்தது நான் என்னுடைய சுற்றமையிலே இங்கேயே வந்து ஒரு 30-40 பேருக்கு நான் சாப்பிடுவேன். அதேபோல யாழ்ப்பாண சுற்றமையிலேயும் அப்படியே அங்கேயும் அநேகமாக குறைந்த 40 பேருக்கு நான் சாப்பிடுவேன். ஆண்டவர் நம்மை பைபிள் சொல்கிறது பலர் இருந்தவர்கள் கொடுத்தாலும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதேபோல கருத்து தேவன் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால வசனம் சொல்கிறது சத்துருவை குறித்து எதிராக யுத்தம் செய்ய புறப்பட போய் குதிரைகளை ரதங்களை ஒன்றில் பெரிய கூட்டத்தை வாங்கிய ஜனங்களை கண்டார். அவர்களுக்கு பயப்படாயாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி எகிப்து நமக்கு விரோதமாக இருக்கிறானே அந்த கடையை ஆண்டவர் உடைக்க வல்லவராய். அதான் சொல்றது சங்கீத புத்தகத்தில் தொங்கிட கல்லை உடைத்து இரும்பு காற்றை முடிக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்ய நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசுநாதா ஆங்கிலா உங்க வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானவர்கள் மனுஷனா நான் ஒரு காரியம் வாழ்க்கையில் சொல்றேன். நான் அந்த பாசை வளர்த்துக்காக உபவாசம் பண்ணி வளர்ந்தா கனவுல வந்து நான் 2
எனக்கு டக்கு கோபம், அந்த கோபத்தினால யாருடையும் போயிட்டாங்க. அந்த அந்த உமாச நேரத்தில் யாருடையும் போயிட்டு சும்மா தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வரப்போகுது. அதுவே அவங்களோட அதாவது வார்த்தைகள் உபயோகப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அங்கே உடன்பாடுபட்டவுடன் இருக்கிற பேசி நீ அங்கே வாசிக்காட்டி உபாசம் பண்ணினா கோச் எத்தனை முறைகள் ஏமாத்திருப்பான் தெரியுமா? இவரோட முறைகள் கஷ்டப்பட்டு அங்கே வாசல் வந்து அங்கே வாசல் வரங்கள் மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. அந்த ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தை பேய்க்கு தெரியாது. நீ அங்கே வாசல் பேசிக் கொண்டிருந்தால் பேய்க்கு தெரியாது பேசுகிறது, ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் பேசுகிறது. தீர்க்கதரிசன வரங்களின் நாடுகள் தேவ உலகத்தில் அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்ப்போம். 32ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு நீங்க யார் இருக்கிறீங்க, உலகத்திற்காக யார் இருக்கிறான் என்பதை குறித்து காண்பிக்கிறார். எப்படி வந்தான்? அவன் பெரிய ஆயுதத்தை நம்பி வந்தான். தாவீது ஆயுதம் போனான். அவன் அதாவது என் ஆண்டவரை தூசிக்கிற அதே நாமத்தினாலே போனான். அவன் ஜெயம் பண்ணான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம உலகத்தை பார்க்கக்கூடாது, உலகத்து வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஏற்றப்பட முடியும். இந்த 8வது வசனம் சொல்லுது, நீங்கள் திடம் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அவரோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். அவரோடு இருக்கிறாங்க இங்கே அசீரிய ராஜா. அப்ப அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. அவரோடு இருக்கிற மாம்சம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. அல்லேலூயா. அவரோடு இருக்கிறது மாம்சம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை திருப்பினார். இன்றைக்கு நான் உங்களை திருப்புகிறேன். உலகத்தை நம்பாதீங்க, உலகத்தை நம்பாதீங்க. நம்ப வேண்டியது ஆண்டவர். ஆண்டவர் இயேசுவை மட்டும் நம்பு, வேறு யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய எல்லாருமே இருக்கிறார். பிள்ளையை நம்புறீங்களா? புருஷரை நம்புறீங்களா? இல்லை சகோதரரை நம்புறீங்களா? இல்லை உறவுகளை நம்புறீங்களா? எத்தனை முறைகள் சொல்லியிருப்பாங்க. பேசப்பாவா நம்ம ஒரு வேலை இல்லையா? நாங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களோட வீட்டை சொல்லியிருப்பாங்க, உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட அழகாக இருக்கும். அல்லேலூயா. இதான் ஆண்டவர் ஆசீர்வாதம். ஆண்டவர் தந்தா ஆண்டவருக்கு உண்மையாக, ஆண்டவருக்கு உண்மையாக, ஆண்டவர் இல்லையாவது நிலவுபடுத்துவாங்க. ஆண்டவர் நல்லவர். அவர் நம்மளோடு இருக்கிறவர். நம்ம மாம்சத்தை பார்க்கக்கூடாது. அவங்க அப்படி பிடிக்கிறாங்க. இந்த சமயம் கட்டிருக்கிறேன், நான் கட்டுறேன், ஆண்டவர் கட்டுறேன். இவ்வளவு வளர்ச்சிகளை கட்டுறீங்களா? இவ்வளவு கல்லு கையால நான் மாறினேன். அதிகமாக சகோதரன் இடத்துல அவ்வளவு கைகளையும் இதை போட்டு ஒத்தை கட்டி சகோதரன் நல்லவர். தேவனுக்கு நாங்கள் உண்மையாக ஓடும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னைக்காக ஆண்டவருக்கு நல்லது செய்ய 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 அவர் ஒரு நாள் மறந்து போவதில்லை. அவர் சொல்ற வசனம் மனமாற மனிதன் அல்ல. மனமாற மனிதன் அல்ல. நான் சொல்லி செய்யாமல் இருப்பேனோ மனம் பிடித்து தேவன் சொன்னா செய்வார். ஆனால் ஏற்ற காலம் வருவதை காத்திருக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அவர்களை பார்க்க முடியும். ஆய்கள் வரும், ஆய்கள் அதிகமாக வரலாம். ஆனால் ஒரு நாள் நீ
செய்த நன்மையை ஒரு நாள் அவருக்கு உண்மையாக இருக்கு. அப்பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க, தேவனாய் கர்த்தர் தாமே என்று சொல்லி அவர்களை ஜெயிக்கிறார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையை கணக்கு நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. இதன் பின்பு அசீரிய ராஜாவை சனகரிப்பின் முழு சேனைகளுடன் எதிராக முற்றுகை போட்டு எதிர்க்கை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவிற்கு எருசலேமில் கணக்கு யாருக்கு தங்கள் ஊழியக்காரரை அனுப்பினார். ராஜா சனகரிப்புக்கு, அதாவது தேவன் எசேக்கியா வந்து ஆண்டவரை விசுவாசம். அதனால எசேக்கியா சொல்றார், அவர் வியாதிப்பட்டிருக்கிற வழியை சொல்றார், நான் உண்மையுமாக ஊழியம் செய்கிறேன், காத்துக்கொள்ளும். அதனால் 15 இடத்துல கூட்டிக்கொள்ளும். இந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உண்மையுத்தமாக ஊழியம் செய்யும். ஆண்டவருக்கு உண்மையுத்தம் அவர் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை வாய்க்கு நாம் முடியும். சங்கீதம் 32-34 வசனத்தை பார்ப்போம். வாழ்க்கையில அவர் காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 34 வசனத்திலே விசுவாசத்தினாலே ராமாபேட்டும் பேசி கோபுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாக இருந்தார். நம்ம வாழ்க்கையில் ஆரம்பித்தவர் ராமாபேட்டோடு பேசி தரப்படுகிறவர். ஆனால் கர்த்தருடைய கோபுக்காரரை காப்பாற்றுகிறார். அவருடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களோடு அவனுக்கு சேரவில்லை. தேவனுக்கு பயந்திருந்தார். தேவன் மனிதர்களை காப்பாற்றினார். அவருடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு வந்தது. அல்லேலூயா. அவர் சின்ன காரியம் அவருடைய அங்கே ஜீவனை காப்பாற்றினார். அவனுக்கு ஒரு தேவனாலே ஆண்டவராலே அழிவு வந்த வழியிலே அங்கே அவர் காப்பாற்றப்படுகிறார். இந்த வசனம் இன்னும் நான் என்ன சொல்கிறேன், கிதியோன், பாரா, சிம்சோன் வழியாக்கப்பட்டவர்கள், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நாம் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அவர்கள் யாரோடு இருந்தார்களாமா? அவர்கள் யாரோடு இருந்தார்களாமா? ஆண்டவருக்கு பிரியமாக அங்கே அவர்கள் மாற்ற விரும்புகிற விதமாக வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அவை என்ன சொல்லப்படுகிறது? விவரம் சொல்ல வேண்டுமா? காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். வாய்ப்பு சொல்லுகிறது சிங்கத்தின் வாய். அதாவது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்சோன் வந்து சிங்கத்தை பிடிக்கலாம். அங்கே தேவனுடைய மனிதர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த உலகே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அக்கினி உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். அக்கினி உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். என்ன நடந்தது? அக்கினி உக்கிரத்தை என்ன செய்தார்கள்? என்னையா பிரேமப்படுதா? அதான் பிரேமப்படுதா. ஓகே சார், அது சரியா? அதாவது சரியா என்ன சொல்லுது? என்ன அக்கினி உக்கிரத்தை என்ன சொல்லுது? இங்க பாருங்க, அக்கினி உக்கிரத்தை அவிழ்த்து போட்டார்கள். என்ன அக்கினி? சாதாரண பேசாத அவையை அக்கினிக்குள்ளே போட்டவரையே தேவனுக்குள்ளே அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் அதிசயம் நடந்தது. அல்லேலூயா. அக்கினி இருந்தவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அக்கினி உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். அக்கினிக்கு தப்பினார்கள். பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அந்நிய சேனைகளை முறியடித்தார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு நீ பிரியமாக வாழும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அங்கே ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பிரியமாய் வாழ. தேவனுக்கு பிரியமாய். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நல்லவரா? தேவ வார்த்தையை கீழ்ப்படி. இவர்கள் எல்லாம் தேவ வார்த்தையை கீழ்ப்படித்தார். ராமபுத்திரன் நேசித்தவர் ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படித்தார். அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை
வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணினார். உன் நிலைமை முன்னிலைமையை பார்க்கலாம். நீங்க வந்து படிக்கிறது உன் நிலைமை முன்னிலைமையை பார்க்கலாம். பின்னிலைமை ஒரு ஆசீர்வாதமாக இந்த வகையில பாடி கொடுத்திருக்கிறா இல்லையா? அப்ப முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை. இந்த நாள் இந்த வசனத்திலே உங்க வாழ்க்கை முன்னிலைமை தோல்வியா இருக்கிறதா? பின்னிலைமை ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழு, கர்த்தர் சொன்ன காரியத்தை செய். அப்பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை காண்பார். அல்லேலூயா. ஆமென். உனக்கு எதிரான சத்துருவை நீ ஜெயம் கொண்டாய். எப்படி ஜெயம் கொண்டாய்? தேவனை நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள். ஆண்டவர் இயேசுவை பற்றிக்கொள். தாவீது கோலியாத்துக்கு முன்பாக போகும்போது ஆண்டவர் இயேசுவை பற்றிக்கொண்டார். ஜீவனுள்ள தேவாதி தேவனை பற்றிக்கொண்டார். வாழ்க்கையை அவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், எத்தனையோ பாடுகள், எல்லா பாடுகளையும் சாய்ந்த வகையிலே கர்த்தர் அவர்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. பேதுரு நடந்து போற வரையில் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறீர்களானால் அவர் நடந்து போற வரையிலே அவருடைய இனப்பட்டு நீர் சுமடைந்தார்கள். ஒரு பெருமை எல்லாம் வீட்டிலெல்லாம் கொண்டு யாருக்காக கூடுதார்கள். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு ஆண்டவர் நீங்கள் வாயை திறந்து ஆண்டவர் வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தை அற்புதமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த செய்தியின்படி உனக்கு ஜெயம் தந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். கோடி ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம வாழ்க்கையில் எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை வெற்றி வந்தாலும், எத்தனை அதிகார தடைகள் வந்தாலும், தடைகளை உடைத்து தேவன் உங்களுக்கு மீறி இருக்கிறார். எல்லாருடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாகும். உண்மை விசுவாசித்து உண்மை செய்தி நாங்கள் கேட்டோம். இந்த செய்திப்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையான ஆண்டவரை நேசித்து எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து சாட்சி சொல்ல ஒவ்வொருவரை இயேசு நாமத்தில் என்னை மறைத்து நீ வெளிப்பட்டு நாமத்தை மட்டும் நான் சொல்லவும் நீ எடுத்துக்கொள்ளவும் இயேசு நாமம்